நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பாருங்க. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து என்ன நடக்குதுன்னு த்ரில்லிங்கோட போயிட்டு இருக்கு. அதனால நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு. வணக்கம் சிஎன் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் நடிகர் ராஜேஷ் பாலா பேசுறேன். யாமன் அப்படின்னு ஒரு பேய் படம் வந்திருக்கோம். நான் அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை ஒரு அருமையாக இயக்கியிருக்காரு மணிகண்டன். வாங்க வாங்க. இவர் தான் மணிகண்டன் இயக்குனர். உண்மையாக மிகப்பெரிய போராட்டம். பெரிய பெரிய பேனர்களே வந்து ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஒரு அவரால் முடிஞ்ச அளவுக்கு போராடி ஒரு படத்தை ஒன்று பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்காக இவரை பாராட்டலாம். ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு நீங்களாம் வந்து தயவுசெய்து தேட்டரில் படம் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உண்மையாக போராட்டவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு நல்ல நல்ல கண்டென்ட், நல்ல பேய் படம், நல்லா அழகாக இருந்தது. ஒரு 2 மணி நேரம் போர் அடிக்காது. பேய் படம்னாலே உங்களுக்கு ஆக்சுவலாக போர் அடிக்காது. அந்த அளவுக்கு நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னா, இந்த படத்தில் வந்து நான் முதல் முறையாக பாட்டு பாடியிருக்கேன். வாடா வாடா வீர கருப்பான் அப்படின்னு சாங்கு. என் மேல் நம்பிக்கை வச்சு கொடுத்த மணிகண்டனுக்கு எனக்கு இந்த நேரத்தில் சந்தோஷம் தேங்க்ஸ் சொல்றேன். அதே மாதிரி சதீஷ் ஷாம் என் மியூசிக் டைரக்டர், அவர் வந்து அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு. நான் ஆக்சுவலாக பாட்டை கேட்கறத விட படத்தில் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. நீங்க ரொம்ப நான் சொல்றது கொஞ்சம் பெருசா கூட இருக்கலாம். அந்த காஞ்சனா படத்துல கடைசியில அந்த ஒரு சாங் ஒன்று வரும் பத்தியில, ஒரு பயங்கரமான ஸ்பீட் சாங் வரும். அந்த மாதிரி ஒரு சாமி சாங் இது. முதல் முறையா நான் நிறைய காலேஜ் டைம்ல இருந்து அப்பப்போ பாடிட்டு இருந்தேன். முதல் முறையா சினிமாவில் பாடுற பாட்டு, சாமி பாட்டு பாடுறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த இயக்குனர் அடுத்தடுத்த படம் எங்களை இயக்கணும்னு, அதுக்கு ஒரே விஷயம், நீங்க தியேட்டர் வந்து பார்த்து இந்த படங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் எங்க டீமுக்கு. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஹாரரா பேய் வருது போறது அதே மாதிரி காமிச்சாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு அழகான ஒரு கதையம்சம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாங்கு ஃபைட்டா ஒரு கமர்ஷியலா கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப் படத்துல சூப்பரா வந்திருக்கு. உண்மையாவே தியேட்டர்ல ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு. இயக்குனர் மணிகண்டன் சாருடைய இயக்கத்துல இந்த படம் யாமன் இன்னைக்கு வெற்றிகரமா ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படம் நாங்க சாதாரணமா நினைக்கல. இந்த இது மாதிரி இந்த அளவுக்கு ட்ரெயினிங் வச்சு இந்த வேற லெவல்ல பண்ணியிருக்கிறாரு இந்த படம். இப்ப ஸ்கூல்லாம் லீவு, குடும்பத்தோட இந்த பார்க்கக்கூடிய கதையம்சம் உள்ள கதையா பார்த்து எடுத்துருக்கிறாருல, தேர்வு பண்ணி கதையை தேர்வு பண்ணியிருக்கிறாரு. எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கணும் இந்த படம். ராஜேஷ் பாலா சார் மிக சிறப்பான ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு, வாடா வாடா கருப்பாங்கிற ஒரு பாடலை. அருமையா இருக்கு. இசையும் நல்லா இருக்கு, த்ரில்லிங் நல்லா இருக்கு. எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கணும் இந்த படத்தை எல்லாரும் வந்து அப்படிங்கிறத அன்புடன் கேட்டுக்கிறேன். நன்றி. ஏமன் படம் நல்லா இருக்குது. அதாவது செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டா போச்சு. அந்த பேய் சீன்ஸ்லாம் டீப்பா உள்ள போறது வந்து செகண்ட் ஹாஃப் உள்ள போயிருக்காங்க. மியூசிக்கும் வந்து செகண்ட் ஹாஃப் தான், அந்த ஸ்டோரி உள்ள டீப்பா போறதுனால மியூசிக் எல்லாம் வந்து செகண்ட் ஹாஃப் தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் நெருங்க மியூசிக் நல்லா தரமா போட்டு கொஞ்சம் நல்லா வாட்சபிளா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. இல்ல இது வந்து காஞ்சனா படம் பாத்திருக்கீங்களா ப்ரோ? அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டோரி தான், ஒரு பை வாங்குற கான்செப்ட் தான். பட் இது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ்லாம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால நம்ம பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லாம் பாக்குறது ஒன்று தப்பு, எல்லாரும் அடிஷனலான ஸ்டோரி தான். ஆமா, அது வந்து கொஞ்சம் காமெடி சென்ஸ்க்காக போட்டிருக்காங்க. கொஞ்சம் நமக்கு அங்க இங்க கொஞ்சம் கில்மாவும் தெரியும். பட் ரொம்ப டீப்பாவெல்லாம் இருக்காது. எல்லாரும் பாக்குற அளவுக்கு கொஞ்சம் டீசெண்டா தான் இருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பட் பார்க்காதவங்க இந்த படத்துல கொஞ்சம் லைட்டா பார்த்துருவாங்க. அதான் சொல்றேன். வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்துல வந்து ஒதுங்கி இருக்கிறாங்க. தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணி பார்க்க ஆசைப்படுறாரு. அந்த கல்யாணம் பண்ண போற டயத்துல வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு பெரிய பணக்கார கும்பலை வந்து கெடுத்து நாசம் பண்ணி அழிச்சிருது. அவருடைய ஆசை நிறைவேறல. அந்த ஆசைக்காண்டி வந்து அவங்க பேயா மாறுறாங்க. அந்த அழிச்சிட்டு திரும்ப வந்து அவங்க கல்யாணம் நடந்துச்சா இல்லைங்கிறது அந்த படத்தோட உண்மை. படம் அது சில அந்த பெருசா ஒன்றும் இல்லைன்னா கூட ஒரு யூஸ்ஃபுல்லான கதையை வந்து நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காரு மணிகண்டன் சார். ஒன் டைம் வாட்சபிள், உங்களுக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம்.